friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அவல் மிக்சர். இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம அவல் வந்து 100 grams எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வந்து துருவி வச்சிட்டு அதையும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட என்னென்ன சேர்த்து போறோம்னா அதாவது பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை, முந்திரி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிட்டு கடைசில கொஞ்சமா மிளகாய்த்தூள் mix பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் மிக்சருக்கு தேவையான பொருள் நம்ம அவல் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சமா தான் செய்ய போறேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ நீங்க வந்து ஜாஸ்தி பண்ணி அதாவது 200 கிராம் அவல் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, முந்திரி 1/2 கப் அதாவது 30 முந்திரியை உடைச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 அல்லது 2 உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணதை இதை நல்லா அலாசிட்டு இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு ஒரு துணியில் வந்து வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வடித்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வேர்க்கடலையை போட்டுக்கலாம். வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா வடியட்டும். இதுக்கிடையில் நம்ம பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம இதிலேயே வச்சு அப்படியே வறுத்துக்கலாம். டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் நம்ம இந்த குழிக்கரண்டியிலேயே அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா வடிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கை அதாவது சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் நுரை வரும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது நல்லா பிரித்து விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் வந்து நிறையா இருந்துச்சுன்னா பொங்கிடும். அதனால் நம்ம எண்ணெய் வந்து இந்தளவுக்கு ஊற்றுனா கரெக்டாக மேலே வர அளவுக்கு இருக்கும். அவ்வளோ வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு செய்யணும். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா பொரி மாதிரி நல்லா வர ஆரம்பிக்கும். இதை நல்லா பிரித்து விட்டுட்டு நுரை வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நுரை அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான இது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் அவலை மட்டும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் வந்து நிறையா இருக்கும். எண்ணெயை வடிச்சுக்கலாம். இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது நல்லா அப்படி எண்ணெயை வந்து எடுக்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம அவல் போட்டுக்கலாம். எப்போவுமே என்னென்னா அவலை வந்து நம்ம எண்ணெயில் போடுறப்போ நிறையா இழுக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டில் தான் அவல் போடணும். இப்போ நம்ம அவல் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும். அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூட்லேயே நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா பொரிச்சிட்டோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கருவேப்பிலை, வேர்க்கடலை, முந்திரி எல்லாமே பறிச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணி போகிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவல் மிக்சர் வந்து ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள். ஒரு சிலருக்கு வந்து மஞ்சத்தூள் போடுறதுனாலும் போடுவாங்க. நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம்.
அதாவது என்னென்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இப்படி போட்டுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான அவல் மிக்சர் ரெடி. நான் அவல் மிக்சர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பிறர் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவனிடம் இருந்த செவ்விய பாதங்களை உடைய திருமகள் விலகி அவளது தமக்கை மூதேவிக்கு வழிவிடுவாள்.